வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு ஒரு ரகசியமான பிரம்மாண்டமான கதையை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னோடய பதிவில் நிறைய ரகசியங்களை சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். முதல் கான்செப்டே என்னோடய கொள்கையே அதுதான். ஏன்னா அதுவே எனக்கு புண்ணியத்தை கொடுத்துருங்க. திருக்கடையூர் ரகசியம் பகுதி 1. ஏங்க மொத்தமாக போட்டால் என்ன, உங்களுக்கு பொறுமை இருக்காதுங்க. ஏன்னா இதை கேட்குறதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் காத்துட்டுருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏங்க உயிர் விஷயம், உயிரை வாழ வைக்கிற விஷயம் அப்படின்னா நம்ம சும்மா இருப்போமா? கண்டிப்பாக அதுங்க என்ன இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது சாதாரண விஷயங்க. ஆனால் ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற ரகசியமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது அவ்வளோ ஆற்றல் மிகுந்த ஒரு விஷயம். இந்த கோவிலில் பல ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. நிறைய ரகசியம் தெரியாமல் இருக்குது. எப்படிங்க இவ்வளோ ரகசியம் இருக்குது இந்த கோவில்லன்னு சொல்கிறீங்க? கொட்டி கிடக்குதுங்க. அதாவது நம்ம மகாபாரத கதையை எடுத்துக்கிட்டோம்னா, பீஷ்மர் 500 வருஷம் வாழ்ந்தாருன்னு சொன்னேன். 500 வருஷன்றது எத்தனை பிறவிகளை, வம்சங்களை பார்க்குறாரு. அது மாதிரி தான் இது 5000 வருஷம் கோயில். ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் தொடங்கி கிட்டத்தட்ட 4 யுகத்தை கடந்த கோவில். 4 யுகத்தை கடந்த ஒரு கோவில் அங்கே நல்ல கம்பீரமாக இருக்குன்னா இது உலக அதிசயம் தானுங்க. இந்த மாதிரி கொடுப்பனெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம்தாங்க இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இந்த கரெக்டாக ஒரு 60 வயசு முடிஞ்சதுமே இந்த கோவிலுக்கு ஓடி வர காரணம் இருக்குங்க. அத்தனை சக்தியும் ஆற்றலும் நிறைந்த கோவில். நான் இந்த விஷயத்தை ஒன்று ஒன்றா சொல்லணும். இதில் முதல் பார்ட்டில் 2 ரகசியம் சொல்ல போகிறேன். அடுத்த பார்ட்டில் 2 ரகசியம் சொல்ல போகிறேன். ஆனால் இதை நீங்கள் உயிர் விஷயம்ன்றதுனால பொறுமையாக தெளிவாக கேட்டுட்டு நான் சொன்ன முறைப்படி நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு 60 வயசு ஆனவனே ஜோதிடர் சொல்லிட்டாரு, ஸ்ட்ரைட்டாக திருக்கடையூர் போக சொல்லிட்டாரு, நேராக மிஷின் மாதிரி போவோம், கிடக்கிடன்னு சுற்றிட்டு வந்துகிட்டே இருப்போம். அங்கே நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம வழிபட்டால் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க. சில கோவிலில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் பயங்கரமாக பெருகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கோவில்லையும் இருக்குது. இந்த 5000 வருஷத்து கோவில் அப்படின்னும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அங்கே அப்படி என்னதாங்க இருக்குது? 60 வயசு முடிஞ்சதுமே திருக்கடையூர் போ அப்படின்னு சொல்கிற ரகசியம் என்ன? இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பு, ஆச்சரியம், மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய காரணம் என்ன? உலகத்தில் சக்தி வாய்ந்த கோயிலில் இது முதல்ல முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கே இந்த ஈசனுக்கு அமிர்த கண்டேஸ்வரர் பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன? அது இல்லாமல் அட்ட வீராட்ட தலங்களில் இது ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பயங்கரமாக நமக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த கோவில்ன்றது ரொம்ப புண்ணியமான விஷயங்க. இந்த கோவில் ஏன் புண்ணிய விஷயம்னா, இந்த 5000 வருஷத்தில் இந்த கோவிலில் நம்ம மாத்திரம் நடக்கலை. ஈசன் நடந்திருக்காரு, அம்மை நடந்திருக்காங்க, சில பேர் சாப விமோசனத்துக்காக இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய பாதங்கள் பட்ட இடம் இந்த கோவிலில். அப்போது அந்த கோவிலோட சக்தி எவ்வளோ அதிகமாக இருக்கும். அதனால தான் பழங்கால கோவிலுக்கு அதிகமான ஆற்றலும் சக்தியும் நிறைய இருக்குங்க. இந்த கோவிலில் பயங்கரமான ஆற்றல் இருக்குது. ஏன்னா இந்த கோவிலுக்கு வராத முக்கியஸ்தர்களே கிடையாது. முக்கியஸ்தர்ன்னு சொல்கிறது தெய்வங்கள். எல்லா தெய்வங்களும் வந்து போன கோவில். அவ்வளவு சக்தி அந்த கோவிலில். சரி, முதல் ரகசியம் என்னங்க? நம்ம 60 வயசு ஆனதுமே இந்த கோவிலுக்கு போகிறோம்.
என்னுடைய பிறந்த நாள் 60 வயசு முடியுது, இல்லை 60ஆம் கல்யாணம் இந்த கோவிலில் நடத்துறதுக்கு காரணம், இல்லை 70 80 கல்யாணம் இங்கே இந்த கோயிலுக்கு போய் செய்ய காரணம், எல்லாமே நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். முதல் ரகசியம், அமிர்த கண்டேஸ்வரர். இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேர் இவருக்கு எதுக்காக வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அமிர்த கலசம் அப்படின்றனா என்னங்க? அது தேவலோகத்தில் இருந்தது, எங்களுக்கு தெரியும். பார்க்கடலை கடையும் போது வந்தது. ஆமாங்க, பார்க்கடலை கடையும் போது இந்த அமிர்த கலசம் வந்தது. சரி, இந்த அமிர்த கலசம் வந்தது தெரியும். இந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தது யார்? நம்ம தன்வந்திரி தான். தன்வந்திரி தான் நோயை காப்பாற்றக்கூடிய இந்த அமிர்த கலசத்தை கையில் சுமந்துட்டு பார்க்கடல்லிருந்து எழுந்திரிச்சு வந்தவர். அவரும் பார்க்கடலில் கிடைச்ச ஒரு சிறந்த மருத்துவர். அப்போது அந்த அமிர்த கலசத்தோட அவர் தேவலோகத்துக்கு வந்தார். அவங்க சண்டை போட்டாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் எங்கே சண்டை போட்டாங்க அது தெரியாது அவங்களுக்கு. இந்த அமிர்த கலசத்தை சுமந்து கொண்டு தன்வந்திரி முதலாக இந்த கோயில் இருக்கும் இடத்திற்கு தான் வந்தார். இந்த கோவிலில் தான் அந்த அமிர்த கலசம் வைத்தார். இந்த கலசத்தை வச்சதுமே எல்லாரும் வந்துட்டாங்க. அசுரர்கள், தேவர்கள் அத்தனை பேரும் வந்துட்டாங்க. இது எங்களுக்கு சொந்தம், இது எங்களுக்கு சொந்தம்னு ஒவ்வொருத்தராக போட்டி போட ஆரம்பித்தாங்களே தவிர யாருமே முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் இதை தொடணுன்ற புத்தி இல்லாமல் போயிடுச்சு. சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனிக்க மாட்டோம், முக்கியமான ஆசீர்வாதங்களை மறந்துடுவோம். அதை தான் இவங்களும் பண்ணாங்க. இது ஈசனுக்கு கோபம் வந்துடுச்சு. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணால் அதை நீங்கள் மதிக்கலை, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்கல, மரியாதை கொடுக்காத உங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த அமிர்த கலசத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டார் இந்த ஈசன். இது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கும். அமிர்த கலசத்துக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துட்டார், வெளியில் வரவே இல்லை. இவங்களும் ஈசனை காணுமே அப்படின்னு நினச்சிட்டு தேடுறாங்க. இந்த அமிர்த கலசத்துக்குள்ளே அவர் உட்கார்ந்துருக்கார் லிங்க ரூபத்தில். இவங்க அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா யார் இருந்தால் இல்லைன்னா என்ன, நமக்கு தேவை இந்த அமிர்தம் அப்படின்னு தூக்க முயற்சிக்கும்போது கொஞ்சம் கூட அந்த அமிர்த கலசம் நகரவே இல்லை. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அசுரீரி கேட்குது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல ஒரு பொருள் கிடச்சிருக்கு, நீங்கள் வாழ்நாளெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு பொருள் கிடச்சிருக்கு, அதை எப்படி அடையணும்னு கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு அசிரீரி ஈசன் கொடுக்குறாரு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, விநாயகரை கும்பிட்டுட்டு தானே நம்ம எடுக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த விநாயகரை கும்பிட்றாங்க. அந்த விநாயகர் செஞ்ச கல்ல வேலை தான் இது, அவர் பேரே அதான், கல்ல விநாயகர் தான். இவங்க அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு திரும்பவும் எடுக்க பார்க்குறாங்க. அந்த அமிர்த கலசம் கொஞ்சம் கூட அசையலைங்க. கடைசியில் அதில் இருக்கிற அமிர்தத்தை கை வச்சு தான் எடுத்து ஒவ்வொருத்தரும் குடித்தாங்க. அந்த அமிர்த கலசம் இருக்கும் இடம் திருக்கடையூர், அதில் தான் அந்த லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கம் அந்த ஈசன் ஒளிஞ்சதுனால அவர் அந்த அமிர்தத்தோட வடிவிலேயே தான் இருப்பார். அங்கேருந்து இவங்களால அதை தூக்கிட்டு தேவலோகம் கொண்டு போக முடியவே இல்லை. அந்த லிங்கம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் அவருக்கு அமிர்த கண்டேஸ்வரர் அப்படின்னு இந்த ஈசனுக்கு பேர். இந்த தேவர்கள்லாம் இந்த ஈசன் இருந்த அமிர்த கலசத்துக்குள்ளே கை வச்சாங்கன்னு சொன்னேன். அந்த கைத்தடங்கள் இன்றைக்கும் இந்த அமிர்த கண்டேஸ்வரரை அபிஷேகம் செய்யும்போது அந்த லிங்கத்து மேலே பல கைத்தடங்கள் இருப்பதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அவ்வளோ அற்புதங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கோவில். அத்தனை தேவர்கள் வந்த இடம், அத்தனை அசுரர்கள் வந்த இடம். இந்த
கலசத்தை ஒளிச்சு வச்சது இந்த விநாயகர், அதில் போய் பாதுகாத்தது இந்த ஈசன். இந்த விநாயகரை நம்மளும் வணங்காமல் நேரடியாக உள்ளே போயிட்டா நம்மளுக்கும் அந்த சக்தி கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல அதனால தான் விநாயகரை வணங்கிடுங்க. விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் அமிர்த கண்டேஸ்வரரை போய் பார்க்கணும். இது முதல் ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது ரகசியம், நம்ம மார்கண்டேயனை பற்றி தெரியும். அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அவங்க வேண்டாத கடவுள் கிடையாது. ஆனால் கடவுள் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு குழந்தை வேணும்னா ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை தரேன். ஆனால் அது கெட்ட குணமாக உங்கள் பேரை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி ஒரு குழந்தை வேணுமா? இல்லை பக்தி தெய்வத்தோட அருள் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு இயற்கையிலே பக்தியெல்லாம் நிறைய கிடச்சிடும். ஆனால் 16 வயசு தான் இருக்கும். உங்களுக்கு எந்த குழந்தை வேணும்னு நீங்களே முடிவு எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க கடவுள். அவங்களும் சக்தியால் முடியாதது எதுவும் கிடையாது, நம்ம குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க உடனே எங்களுக்கு 16 வயசு வரைக்கும் குழந்தை இருந்தால் கூட போதுங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய கடவுளோட நம்பிக்கையால் அந்த குழந்தைய பல ஆண்டு காலம் வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, பிறக்கும்போதே அந்த குழந்தைக்கு தேவையான சக்தி, அதாவது யாகங்கள், பூஜைகள், அந்த குழந்தை உயிரை நீண்ட நாள் இருக்க வைக்கிறதுக்காக எந்த மகரிஷிகளை போய் பார்க்கணும், யார்கிட்ட அருள் வார்த்தைகளை கேட்கணும், எல்லாத்துக்கும் அந்த குழந்தைய அமைச்சிட்டே இருந்தாங்க. அந்த குழந்தையும் பயங்கர சக்தி வாய்ந்த குழந்தையாக ஆயிடுச்சு. அதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு ரகசியம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக. இந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆற்றல். இந்த குழந்தை கடவுளை நினச்சி பயங்கரமாக தியானத்தில் உட்காந்துருச்சு. என் உயிரை பாவம் எங்கள் அம்மா அப்பாவுக்காக நீ காப்பாற்றி கொடு, எனக்காக கூட கேட்கல, ஆனால் நான் இல்லைன்னா ரொம்ப துடிச்சிடுவாங்க, நானே ரொம்ப நாள் கழித்து பிறந்திருக்கேன், அதனால் அவங்களுக்காக காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 5-6 வயசுலேருந்து ஒரு சிவன் கோவில் விடாமல் எல்லா கோயிலுக்கும் போய் என் உயிரை காப்பாற்று அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லாமல் போன இடத்துலலாம் நிறைய யாகங்கள், பூஜைகள், இதெல்லாம் அவங்களுடைய அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த குழந்தை பண்ண ஆரம்பிச்சுது. அது போகாத கோயில் தலங்களே இல்லைங்க. கடைசியில் இந்த கோவிலில் காலடி எடுத்து வச்சுது அந்த குழந்தை. எடுத்து வச்சதுமே அந்த குழந்தைக்கு 16 வயசு நிரம்பிடுச்சு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். சில விஷயம்லாம் நடக்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கும். 16 வயசு தொடங்கினதுமே இந்த குழந்தை அந்த கோவிலுக்குள்ளே வரும்போது பின்னாடியே யமதர்மராஜா நுழைஞ்சிட்டார். பாசக்கயிறை வீசிக்கிட்டே வரார். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை சரியாக மாட்டும். அந்த கயிறில் மாட்டினது எதுவுமே தப்பிக்காது. அந்த குழந்தை நேராக அந்த ஈசனை பார்த்தவொடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த ஈசனுடைய அந்த லிங்கத்தை சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்கிச்சு. கரெக்டாக இந்த யமதர்மராஜன் அந்த பாசக்கயிறை வீசும்போது அந்த கயிறு லிங்கமும் அந்த குழந்தை மேலேயும் இருக பற்றிக்கிச்சு. அந்த லிங்கத்தில் இந்த பாசக்கயிறோட பதிவும் இருக்குது, கயிறோட தடயமும் இருக்குது. இதை நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கணும். இந்த குழந்தை அந்த ஈசனோடு சேர்ந்து அந்த பாசக்கயிறில் மாட்டும்போது ஈசனுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோபம் வந்ததோ. ஏன்னா அந்த குழந்தையோட குரல் மாத்திரம்தான் கேட்டார், அப்பா அப்படின்ற ஒரு குரல் தான் கேட்டார். அவருக்கு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா யமதர்மராஜா வீசின கயிறு தம் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் இருக்குது. அவருக்கு கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் என்னையா நீ பாசக்கயிறில் போட்டு இழுக்கிற, எவ்வளோ தைரியம், நான் உலகத்தை காக்கிறவன், என் மேலேயே பாசக்கயிறை போட்டிய, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய காலால் எட்டி உதைச்சது இதே இடத்துல தான். அவர் உதைச்ச வேகம் அந்த யமதர்மராஜன் அந்த கோவில் வாசப்படி வரைக்கும் போய் இறந்துட்டான்.
அந்த அதிசயமான விஷயம் நடந்தது இந்த கோவிலில் தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பயந்து நடுங்கி இருக்கும்போது அதை அணைச்சிக்கிட்டு, என்கிட்ட வந்துட்ட இல்லை, இனி உனக்கு என்னைக்கும் மார்கண்டேயன் தான், என்றும் 16, உன்னை யாராலையும் அழிக்க முடியாது, இந்த உலகத்தில் நீ கடைசி வரைக்கும் இருப்ப அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதிக்கு கொடுத்துட்டார். என்கிட்ட வந்த யாரையும் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த யம தர்மராஜனே அவருடைய உயிரை பிச்சை கேட்டு அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினார். என்னையும் காப்பாற்றிடுவா, நான் என்னுடைய பணியை தான் செஞ்சேன், ஆனால் அது தவறுதலாக உங்கள் மேலே பட்டுடுச்சு, வேணால் நான் உங்களுக்கு ஒரு வரம் மாத்திரம் தரேன். இந்த கோவிலுக்கு யார் திரும்பி போனாலும் அவங்கள நான் எந்த வித தொல்லையும் கொடுக்க மாட்டேன். இந்த கோவிலுக்கு உன்னை வணங்கிட்டு போகிறவங்க எனக்கு அவ்வளோ முக்கியமானவங்க, அவங்க உயிரை நான் எடுக்க மாட்டேன். அவங்களுக்கு தேவையான வாழறதுக்கு உண்டான ஆற்றலை கொடுப்பேன் அப்படின்னு யம தர்மராஜா எந்த காலால் ஈசன் உதைச்சாரோ அந்த காலை வணங்கி பிடிச்சிட்டார். ஈசன் யம தர்மராஜனுக்கே உயிர் பிச்சை கொடுத்த இடம் இது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இது நம்ம புராணத்தில் இவ்வளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. நம்ம மார்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த யம தர்மராஜன்றது உயிரை எடுக்கிற ஒரு கடவுள், அவருக்கே உயிர் பிச்சை கொடுத்திருக்கிற இடம் இது. ஒரு மனுஷன் மறுபிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தால் அது இருக்காதுங்க. ஏன்ற விஷயம் நான் சொல்கிறேன். இந்த அமிர்த கலசத்துக்குள்ளே தானே அந்த ஈசன் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதனால் இந்த கோவிலில் இவரை வணங்கிறதுனால நமக்கு மறுபிறப்பு இருக்காது. நீங்கள் சாமியை வணங்கினா மறுபிறப்பு இருக்காதா? ரகசியம்தான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். இந்த கோவிலை நம்ம வணங்கிட்டு அமிர்தத்தை சாப்பிட்றோமே, எங்கெங்கே அமிர்தம் சாப்பிட்றோம்? இந்த லிங்கம் உருவானது அந்த அமிர்தத்தில் தானங்க. அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் அந்த நீரை குடிக்கும்போது உங்களுக்கு உயிரோட ஆற்றல் அதிகரிக்கிறது. அந்த அமிர்தத்துக்கு ஈடான அந்த தீர்த்தம் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த சக்தி, மீண்டும் வாழக்கூடிய சக்தி கிடைக்குது. இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? இந்த கோவிலுக்கு போனால் இங்கே போயிட்டு வர்றவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது, என்றும் 16 போல் வாழலாம். அதே மாதிரி 60 வயசுன்றது ஒரு முடிவு இல்லைங்க, புதிய குழந்தை தொடங்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு. 60 வயது அப்படின்றதுக்கு ஏன் போனோம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு 60 வயசுன்னா உங்கள் கேலண்டரையோ இல்லை அந்த வருஷம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த வருஷமும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்றா வர நாள் தான் அந்த 60. அப்போ இது புதிய பிறப்பு தானே. இந்த புதிய பிறப்பு ஒரு அழிவிலிருந்து தானே தொடங்கும். அந்த அழிவை கொடுக்கறது யார்? ஈசன் தானே. அப்போ இந்த ஈசனை வணங்கும் போது அவர் தானே அழிவோட தொடக்கம். இப்போ எப்படி அவருடைய நெற்றி பொறியிலிருந்து ஒரு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதே நெற்றி பொறியிலிருந்து உருவானது தானே முருகன். ஒரு அழிவில் தான் ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் நிச்சயமாக யாகம் செய்யணும். ஈசனுக்கு நீங்கள் யார் வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியணும். அதுக்காக தான் இந்த யாகமும் ஹோமமும் செய்கிறீங்க. 60 வயசுக்கு மாத்திரம் இல்லைங்க, 60ஆம் கல்யாணம், 70, 80 கல்யாணங்கள் இங்கே தான் நிச்சயிக்கப்படுது. ஏன்னா மீண்டும் வாழறதுக்குண்டான அந்த ஆற்றலை பெற்று போகிறதுக்காக. இந்த இடத்துல நம்ம மாத்திரம் இல்லைங்க, சாமி கும்பிடாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 60 வயசுனாலே ஒரு பயம் வந்துடும், நேராக அங்கே போனோங்க அப்படின்னு. அதை விட அந்த லிங்கத்தில் இருக்கிற அமிர்தத்தை நம்ம சாப்பிடணும். எப்படிங்க சாப்பிட முடியும்? அதுதாங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்த்தம்தான் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய விஷயம். அதோடு இல்லாமல் ஒரு ரகசியம் சொன்னேன்ல,
நம்ம மார்கண்டேயனுக்கு வாழ்ந்துட்டுருக்கும்போது இந்த உலகம் அழிஞ்சு இதே கோவிலில் இருந்து தான் அவர் மீண்டும் உலகம் உருவாகிறத பார்த்தாரு. அந்த தண்ணியில் மொத்த உலகமும் அழியும்போது சில குறிப்பிட்ட கோவில்கள் மட்டும் உலகத்தில் அழியவே இல்லை. அந்த கோவிலெல்லாம் ஈசனுக்கு ரொம்ப பிடிச்சமான கோவில். அந்த கோவிலை அழிக்கக்கூடாது அப்படின்றது ஈசனுடைய கட்டளை. அதனால் இந்த கோவில் அழியலை. இதே மாதிரி இன்னொரு கோவிலும் இருக்குது, அது திருவொற்றியூர். அதை கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒற்றிப்போ அப்படின்றதுனால தான் திருவொற்றியூர் அப்படின்னு பேர். அந்த கோயிலும் அழியலை. இந்த மாதிரி சில கோவில்கள் ஈசனுக்காக பிரத்யேகமாக உங்களுக்காக இது என்றைக்கே இருக்கும், நீங்கள் திரும்பவும் இங்கே வரலாம். ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அடுத்த உலகம் அழிஞ்சிட்டு மீண்டும் உருவாகும்போது அடுத்த யுகத்தில் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. அதுக்காக தான் இந்த கோவில் அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். அடுத்தது, நீங்கள் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு ஆயுளோட அதிகமாக இருக்கணும். 3வது 4வது ரகசியம் இதை விட அருமையாக இருக்குங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். இங்கே தாங்க அந்த 3வது 4வது ரகசியம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன்னு. கர்ப்பரட்சாம்பிகை இந்த ஈசனுடைய மனைவி தான் கர்ப்பரட்சாம்பிகை. அபிராமி அந்தாதி எழுதப்பட்ட இடம் இதுதான். பூர்ணச்சந்திரன் உருவான கோவிலும் இதுதான். இங்கு இவங்கெல்லாம் என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் எப்படி நான் உங்களுக்கு இந்த அமிர்தம் தான் லிங்கமாக இருக்குது, அது மேலே யமனுடைய கயிற்பட்ட தடமும் இருக்குது, தேவர்கள் கை வச்ச இடமும் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அப்போது அதில் என்னென்ன ரகசியம் இருக்கும், அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த 2வது பகுதியை தவறாமல் பாருங்கள். ஆனால் இந்த கோவிலுக்கு மாத்திரம் போகாமல் இருக்காதீங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரகசியமெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வெளியில் இருக்கிற விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இறைவனுடைய அபிஷேகத்தை பாருங்கள். அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிங்க. அங்கே கண்டிப்பாக நீங்கள் தான் போனீங்க அப்படின்றதுக்காக ஒரு யாகமோ பூஜையோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்து அனுபவித்து தியானம் பண்ணுங்கள். தேவையில்லாத வீட்டு பிரச்சனைகளை பேசாதீங்க. ஏன்னு கேட்டால் எப்போவுமே ஒரு அழுக்கு முட்டையோடு தான் நம்ம சுற்றிட்டுருக்கோம் வாழ்க்கையில். அது நமக்கு வேணாம். நம்ம திரும்பவும் உயிர் பெறுறதுக்காக வந்த விஷயம். அப்போ நீங்கள் இனி வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிக்க போகிறீங்க, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, அந்த சந்தோஷ நிகழ்வுகளை நினைங்க. கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக சண்டை போடாதீங்க. மன மகிழ்ச்சிக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோவிலில் ஒவ்வொரு இடத்துலேயும் இறைவன் நடந்த இடங்கள் இருக்குது. இந்த கோவில் முழுக்க இறைவன் நடந்திருக்காரு. இந்த அமிர்தத்தை எடுக்க தேவர்கள் போட்டி போட்டு நடந்திருக்காங்க. அப்போது கண்டிப்பாக நவகிரகங்களும் இங்கே போயிருக்கோம். எல்லாருமே இங்கே இருக்கிற இடம். யமனே பயந்து என்னுடைய உயிரை திருப்பி கொடு அப்படின்னு கேட்ட இடமும் இதுதான். இவ்வளோ விஷயம் இந்த கோவிலில் நடந்திருக்குது. அப்போது எத்தனை பேர் இங்கே வந்திருப்பாங்க. தன்வந்திரி வந்திருக்காரு, யம தர்மராஜா வந்திருக்காரு, தேவர்கள் மொத்த பேரும் வந்திருக்காங்க, நவகிரகம் மொத்தமாக இங்கே வந்திருக்கு. அதோட ஆற்றல் அந்த பூமியில் அதிகமாக இருக்கும். அந்த ஆற்றலை நம்ம வாங்கணுன்னா நம்ம அமைதியாக தான் அங்கே இருக்கணும். நிறைய விஷயம் அனுபவிக்கணுன்னா அமைதி தான் தேவை. அந்த இடத்துல ஒரு இடத்தையும் பாருங்கள், தொட்டு பாருங்கள். இந்த இடத்துலலாம் ஈசன் வாழ்ந்திருக்காரு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. மார்கண்டேயன் ஓடி அப்பான்னு கூப்பிட்ட இடம் இதாய். அவன் 16 வருஷம் அது என்றும் மார்கண்டேயனாக வாழணும்னு சொன்ன இடம் இதுதான். அந்த ஆற்றல் அந்த மண்ணில் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலில் இருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் கோவிலில் கண்டிப்பாக அமைதி தேவை. நம்ம அமைதியாக தான் இந்த சக்தியை எடுத்துக்கிறோம். அந்த சக்தியால் அதிர்வாக நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடலில் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் கோயிலுக்கு போக சொன்னாங்க, விறுவிறுவிறுன்னு கோயிலுக்கு ஏதோ கடமையை நான் பண்ணிட்டேன். இது வாழற விஷயங்க, இது ஆஃபீஸ் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் போனால் அடுத்த வாட்டி பிடிச்சிக்கலான்றதுக்கு
இது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் அமைதியாக உட்காந்து அதை அனுபவிங்க. உங்கள் குடும்பத்துக்காக வேண்டுங்க, உங்களுக்காக வேண்டுங்க, உங்களை பற்றி யோசிங்க. நிச்சயமாக நிறைய ஆற்றலை கொடுக்குங்க. அடுத்த பதிவில் இதை விட சுவாரஸ்யமான நிறைய தகவல் இருக்குது. உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய அதிசயமும் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.